ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம். நேற்று நம்ம பார்த்த அந்த கிரிம் ரிப்பர் கதையோட பார்ட் 2 தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேற்று கடைசியா நம்ம ஹீரோ மேல ஒரு ட்ரக் ஏறுற மாதிரி வந்திருக்குமா. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவளோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பக்கத்துல வேமா வந்து அவனை தள்ளி விட்டுருவா. ஆனா இவன் தள்ள அவன் அப்படியே பறந்து போய் அங்க இருந்த டிவைடர் மேலேயே விழுந்துருவான். இப்போ இவனை இடிக்க வந்த ட்ரக் ஒரு ஓரமா போய் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் இந்த டிவைடர் கிட்ட ஓரமா விழுந்து கிடப்பான். அப்பன்னு பார்த்து அந்த கிரிம் ரிப்பர் கிம் இந்த ஏரியா பக்கமா வர அவனோட வாட்ச்ல காட்டிரும் இந்த மாதிரி ஊசு இன்னும் ஒரு செகண்ட்ல இறந்துருவான் அப்படின்ட்டு. இதை நோட் பண்ண அந்த கிம் இப்ப அப்படியே வா ஊசுவா, அவன் என்னோட ஃபேவரட் சிங்கராச்சே, அவனை நானே கைட் பண்ணி மேலோகத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை தேடி வந்துருவான். அடுத்த சீன்லயே பார்த்தா அவன் நம்ம ஹீரோவோட ஆவிய கார்ல ஏத்திட்டு எங்க கூட்டு போய்கிட்டு இருப்பான். இப்ப போற வழி எல்லாத்துலயும், சார் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் தெரியுமா, நான் உயிரோட இருக்கிறப்பதான் என்னால உங்களை சரியா பார்க்க முடியல, இப்ப நீங்க சாக போறீங்க, உங்களை நான் தான் நல்லா பாத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஓட்டிட்டு இருப்பான். என்னடா இது, கடைசியில நம்ம ஹீரோவை கொன்னுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இந்த கிரிம் ரிப்பரோட மேனேஜர் அப்படியே அந்த கிம்ம போட்டு திட்டிக்கிட்டு இருப்பான். ஏண்டா உனக்கு யூசுக்கும் ட்ரக் டிரைவருக்கும் வித்தியாசம் தெரியாதாடா, நேத்து நடந்த ஆக்சிடென்ட்ல நீ மேலோகத்துக்கு அனுப்புனது ஊசுவே கிடையாது, அவன் மேல மோத வந்த ட்ரக் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு பெரிய விஷயத்த போட்டு உடைப்பான். என்னன்னு பார்த்தா நேத்து அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவும் அந்த ட்ரக் டிரைவர் ரெண்டு பேருமே சாக வேண்டியதா இருந்திருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் தான் அந்த ஆக்சிடென்ட் ஜோன்ல இருந்தால அவ எப்படி நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டா போல. ஆனா இது தெரியாத அந்த கிம் அங்க செத்து கிடந்த ட்ரக் டிரைவரை யாரு என்னன்னு கூட பார்க்காம அது நம்ம ஹீரோன்னு நினைச்சிட்டு மேலோகத்துக்கு அனுப்பிச்சிருப்பான். இப்ப இது தெரிஞ்சனையும் அந்த மேனேஜர் அந்த கிம்ம போட்டு கிளின்னு நல்லா கிழிச்சு எடுத்துருவான். இப்போ இவ்வளவு குழப்பம் நடந்தது காரணம் நம்ம ஹீரோயின் தான் அப்படிங்கறது அந்த மேனேஜருக்கு தெரிஞ்சிரும். அதனால இப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு தனியா பேசுவான். நான் ஏற்கனவே அந்த சின்ன பொண்ணு விஷயத்திலேயே உனக்கு அட்வைஸ் பண்ணேன். நம்ம கிரிம் ரிப்பரோட வேலை என்ன, செத்து போற மனுஷங்களை மேலோகத்துக்கு அனுப்புறது மட்டும்தான். மித்தபடி எந்த உயிரையும் நம்ம எடுக்க கூடாது, எந்த உயிரையும் நம்ம காப்பாற்றவும் கூடாது. ஆனா அதையும் மீறி நீ 2-3 தடவை இந்த வேலையை பார்த்திருக்க. நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது மேனேஜர், ஆனா எனக்கு ஊசுவை பாக்குறப்ப மட்டும் தனியா ஒரு ஃபீல் இருக்கும். சொல்ல போனா நான் உயிரோட இருக்கிற மாதிரி அவனை பாக்குறப்ப மட்டும் தான் நான் நினைப்பேன். அது எந்த ரீசன்னால அப்படி தோணுது எனக்கு தெரியாது. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா பார்த்த உருவம் அவனோட தான், நான் கடைசியா கேட்ட பாட்டு அவனோட தான். இது மட்டும் தான் எனக்கு இப்ப ஞாபகமே இருக்கு. அதனாலவோ என்னவோ அவன் உயிரோட இருக்கணும்ட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சென்டிமெண்டலா சொல்லி பாப்பா. ஆனா அதுக்கு அந்த மேனேஜர் இப்ப அப்படியே இங்க பாரு, ஊசுவோட உயிர் எடுக்கணும்னு சொல்லி நான் ஒன்னும் ஆர்டர் போடல, இது மேலோகத்துல இருந்து வந்த ஆர்டர், அதை என்னால மீற முடியாது. ஆனா நீ அதை மீற ட்ரை பண்ற, அதனால உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை ஃபயர் பண்ணிடுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி இடிஞ்சு போனாப்ல ஆயிருவா. இப்ப அதுக்கடுத்து எதுவுமே பேசாம ஸ்ட்ரைட்டா அவ வீட்டுக்கு போய் அவ செத்த அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாள், அந்த ட்ரெஸ்ஸை திரும்பி போட்டுக்குவா. என்னன்னா இவளை இப்ப கிரிம் ரிப்பர் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னா இவளுமே உலாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆவி மாதிரி தான். அதனால இவளை மேலோகத்துக்கு அனுப்புறதுக்காக தான் இப்ப இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர சொல்லியிருப்பாங்க போல. பட் இருந்தாலும் அந்த மேனேஜருக்கு திடீர்னு நம்ம ஹீரோயின் மேல ஏதோ கரிசனம் வந்திருக்கும் போல. அதனால இப்ப அப்படியே அவளை மேலோகத்துக்கு அனுப்பாம, இங்க பாரு நான் உனக்கு 2 மாசம் வரைக்கும் டைம் தரேன், அதுக்குள்ள அந்த ஊசுவை நீ எப்படியான்னு காப்பாத்திக்க ட்ரை பண்ணிக்கோ. ஆனா உன்னால அப்படி காப்பாத்த முடியலன்னா அவனை நான் சீக்கிரமாவே மேலோகத்துக்கு அனுப்பிச்சிருவேன். சப்போஸ் இந்த 2 மாசத்துக்குள்ள அவனுக்கு எந்த ஆபத்து வராம நீ காப்பாத்திட்டேன்னா அவன் உயிரை நான் 30-40 வருஷத்துக்கு எடுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம அவனை நீ பாதுகாக்கிறதுக்கு கிரிம் ரீப்பரா அவன் கூட இருக்க வேண்டாம், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா அவன் கூட இரு. நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி உனக்கு நான் மறுபடியும் உயிர் தரேன், அதை நீ எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு விடுவான். இதை கேட்கறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா அவ செத்து போய் 7 வருஷம் ஆச்சு. இத்தனை நாள் வரைக்கும் அவர் கிரிம் ரிப்பரா இருந்தா, ஆனா இப்ப திரும்பி மனுஷியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு இப்போ இவளுக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் இதுதான், அதனால அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பா. அதனால இந்த ப்ராசஸோட ஸ்டார்டிங் விஷயமா இவ ஸ்ட்ரெயிட்டா ஓடி போய் நம்ம ஹீரோவோட கார் முன்னாடியே விழுந்துருவா. அதாவது இவளுக்கு ஸ்டார்டிங் சீன்ல எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டை இப்ப ரீக்ரியேட் பண்ணுவா. அந்த ஆக்சிடென்ட் நடந்த அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோயின் உடம்புக்கு இப்ப உயிர் வந்துரும். சோ இவளை எல்லாராலையும் பார்க்க முடியும். ஸ்டார்டிங் சீன்ல மாதிரி இந்த ஆக்சிடென்ட் அப்பயும் இப்ப நம்ம ஹீரோ தான் வேமா ஓடி வந்து இவளை பாப்பான். இவனை பார்த்தனையும் அப்படியே நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே மயங்கிருவாளா. அப்பதான் அவ கையை நம்மளுக்கு காட்டுவாங்க. திடீர்னு அவ கையில ஒரு 7 ஸ்டார் ஃபார்ம் ஆகும். என்னன்னா இப்ப இவளுக்கு இவங்க 2 மாசம் டைம் கொடுத்திருக்காங்கல்ல, அதுக்குள்ள ஒண்ணு இவனை காப்பாத்தணும். அதே மாதிரி இவளுக்குமே செத்தக்கடுத்து நிறைவேறாத ஆசைன்னு சொல்லி ஒரு 7 விஷயங்கள் இருக்கும் போல. அதுதான் அவ கையில இப்ப இருக்கிற அந்த 7 ஸ்டார். இவளுக்கு கொடுத்த அந்த 2 மாசத்துல சப்போஸ் அந்த நிறைவேறாத ஆசை எல்லாத்தையுமே இவ நிறைவேற்றிக்கிட்டானா இவ அடுத்த செகண்ட்ல மேலோகம் போயிருவா. நம்ம ஹீரோவை காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தாட்டியும் சரி இவ அவனுக்கு முன்னாடி மேலோகம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு போல. இது எல்லாத்தையும் அந்த மேனேஜர் சொல்லிதான் நம்ம ஹீரோயினை இப்ப ஹியூமன் ஃபார்முக்கே கொண்டு வந்திருப்பான். அதுக்கடுத்து இப்ப ஆக்சிடென்ட் ஆன நம்ம ஹீரோயினை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துருவாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல இவ கூட வந்தது அந்த கூ தான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தனே ஒரு மாதிரி ஷாக் ஆவான். பட் இருந்தாலும் இவளை காப்பாத்தணும்ட்டு இப்ப வேவேமா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருவான். அதுக்கடுத்து
இப்ப ஹாஸ்பிட்டல் வந்த கிடத்து திரும்பி நம்ம ஹீரோயின் அப்படியே கண் முழிச்சு கண்ணாடியை பாப்பாளா. இப்ப அப்படியே அவளுக்கு புதுசா ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அவ திரும்பவும் பிறந்திருக்கால, அதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் சோவும் அந்த ஆம்புலன்ஸ் பாய் கூவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டாக்டர் பொண்ணு சந்தோஷமா, நல்ல வேலை நீங்க கொண்டு வந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பெரிய அடியும் கிடையாது, சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் மட்டும்தான், எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இதுவே அந்த கூ மூஞ்ச தான் பார்க்கணும். அவன் ஒரு மாதிரி பதட்டமா குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியும். இதை நோட் பண்ண அந்த டாக்டர் பொண்ணு, நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோனோட ரூமுக்கு வந்து பாப்பாங்களா. அங்க பார்த்தா அவ இருக்க மாட்டா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா போல. இவ எதுக்குடா சம்பந்தமே இல்லாம ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போறா அப்படின்னு பார்த்தா இப்ப அவ கெட்டி இருக்கிற வாட்ச்ல ஊசு அப்படின்னு போட்டு 5 மினிட்ஸ்னு காட்டும். என்னன்னா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது போல. அது தெரிஞ்சனும் இப்ப அவனை தேடி வேகமா போய்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு ஈவென்ட்ல அப்படியே பாடிக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த ஈவென்ட்டுக்கு வந்துருவா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு மேல இருக்கிற லைட் அப்படியே கீழே விழுகிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குமா. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் டக்குன்னு இப்ப எதை பத்தி யோசிக்காம ஸ்டேஜுக்கு ஏறி அவன் அப்படியே பிடிச்சு ஓரமா அப்படி ஜம்ப் பண்ணிருவா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். யாருடா அந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம ஸ்டேஜுக்கு வந்து நம்மள தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்பதான் அவன் மேல பாப்பான், அந்த லைட் கீழே விழுக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இவன் நம்ம ஹீரோனை ஓரமா இழுத்துருவான். இப்படி ரெண்டு பேரும் ஓரமா வந்த அடுத்த செகண்ட் அந்த லைட் அப்படியே ஸ்டேஜோட நடுவுலயே விழுந்துரும். இப்படி ஒரு ஆக்சிடென்ட் இங்க நடந்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே பதட்டத்துல ரொம்ப க்ளோஸா நம்ம ஹீரோ கிட்ட வந்துருவாளா. அப்ப அப்படியே அவனை க்ளோஸ் அப்ல பார்த்தோனையும் நம்ம ஹீரோயின் லவ்ல விழுந்துருவா. ஆனா இப்படி அவ லவ்ல விழுக அவ கையில இருந்த ஒரு ஸ்டார் மறைஞ்சு போயிரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட நிறைவேறாத ஆசையில தான் ஒரு பையனை லவ் பண்ணணும் அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருந்திருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் அவன் நம்ம ஹீரோவை தூரமா நின்று பார்த்து சைட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ இவ்வளவு பக்கத்துல பார்த்தனையும் அவன் நம்ம ஹீரோ மேல லவ்ல விழுந்துட்டா. அதனால ஆட்டோமேட்டிக்கா அவ கையில இருந்து ஒரு ஸ்டார் மறைஞ்சிருது. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் என்னதான் நம்ம ஹீரோவை காப்பாத்திருந்தாலும் அவ இந்த மாதிரி திடீர்னு அந்த ஸ்டேஜ் மேல ஏறினது பிளஸ் அவ போட்டிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்து இந்த பொண்ணுக்கு மண்டையில எதுவும் கோளாறு போல. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்து இங்க இவ்வளவு பெரிய சீன் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்ட்டு அவளை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கும். இதை நம்ம ஹீரோவும் பாத்துருவோம். ஆனா பாத்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டான். அதுக்கடுத்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க அப்படியே நம்ம ஹீரோனை பிடிச்சு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உன் பேர் என்ன, நீ எந்த அட்ரஸ்ல இருக்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனுக்கு அவளோட பேரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே மறந்து போயிருக்கும். அதனால எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியாவே இருப்பாளா. அப்ப அந்த ஆபீசருக்கு ஒரு போன் கால் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் போல. அவன் இப்ப அப்படியே கால் பண்ணி அந்த பொண்ணு மேல எந்த ஒரு கேஸும் போட வேண்டாம், அவ ஜஸ்ட் என்ன காப்பாத்த தான் ட்ரை பண்ணிருக்கா, அதனால ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்றான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஒரு மைனர்ங்கறனால அவ வீட்ல இருந்து யாரான்னு கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பன்னு பார்த்தா இந்த ஆம்புலன்ஸ் பாய் கூ அங்க வருவான். அவன் வந்து இப்ப நம்ம ஹீரோயினை அவன் வீட்டுக்கு கூட்டு போயிருவான். நம்ம ஹீரோனும் இப்ப அவளுக்கு போகிறதுக்கு வேற எந்த இடமும் இல்லைங்கிறனால அப்படியே அந்த கூ கூடயே போயிருவாளா. அப்ப அந்த கூ நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி வியடா பாத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு அவ உடனே உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடியே தெரியுமா, என்ன பாத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த கூ இல்ல நான் உன்னை பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ மழுப்புற மாதிரி தெரியும். ஆனா நம்ம ஹீரோயின் இதை பெருசா எடுத்துக்க மாட்டா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் புதுசா லவ் சாங் எழுதலான்ட்டு ட்ரை பண்ணுவானா. ஆனா அவன் என்ன ட்ரை பண்ணாலும் ஒரு லைனுக்கு மேல அவனால எதுவுமே எழுத முடியாது. அதனால ஒரு மாதிரி சோகமா அவன் திருடிட்டு வந்த நாய்க்குட்டியை இப்ப கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வாலண்டியர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான் போல. இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்து இப்ப வாலண்டியர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த வாலண்டியர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அவன் கார்ல ஏறலான்னு போகிறப்ப கரெக்டா நம்ம ஹீரோனோட வாட்ச்ல ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னு பார்த்தா இன்னும் 5 நிமிஷத்துல இவனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணும். சரி இவனை போய் டக்குன்னு காப்பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஓடுவாளா. அப்ப ஸ்லிப் ஆகி அவ கீழே விழுந்துருவா. அந்த கேப்ல அவன் கார் ஏறியே போயிருவான். போச்சு, கார்ல தான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது, எப்படி அவனை காப்பாத்த போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பேய் ஃப்ரெண்ட் இருப்பாள். அவ இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. என்னன்னா இன்னும் அந்த பேய் பொண்ணு நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியவா போல. இப்ப அடுத்த செகண்ட்லயே அந்த பேய் பொண்ணு நம்ம ஹீரோவோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பக்கத்துல போய் அவளோட கேப்பையும் ஓவர் கோட்டையும் அவளுக்கே தெரியாம திருடி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருவா. இதனால நம்ம ஹீரோனும் அவளோட கெட்டப்பெல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணி மறைச்சு நம்ம ஹீரோவோட மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி எப்படியோ ஃபாலோ பண்ணி அந்த கார்ல ஏறிடுவா. இப்போ அந்த கார் போய்கிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோனோட வாட்சை திரும்பியும் செக் பண்ணி பாப்பா. பார்த்தா இன்னும் 43 செகண்ட்ஸ்ல நம்ம ஹீரோ சாக போறான் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுமா. அதுக்குள்ள என்ன ஆபத்துடா வரப்போகுது அப்படின்னு இவ யோசித்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இந்த காரை ஒரு மாதிரி தூங்கினாப்லயே ஓட்டிட்டு வருவான். சோ இந்த ரீசன்னாலதான் இப்ப நம்ம ஹீரோ இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ
ஹீரோயின் அந்த அசிஸ்டன்ட் கண்ணத்திலே சப்புன்ட்டு ஒரு அறை விடுவா. இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ என்னவோ ஏதோன்னு சொல்லி பார்த்தா அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் அந்த அசிஸ்டன்ட் ஒழுங்காவே கார் ஓட்ட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. அப்புறம் அவன் தான் ஸ்டியரிங் அங்கிட்டு இங்கிட்டும் பிடிச்சு எப்படியோ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகாத அளவுக்கு பாத்துக்குவான். இப்ப எப்படியோ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவா காப்பாத்திட்டா. ஆனா இவ மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இந்த கார்ல வந்திருப்பா. ஏன்னா இவ தான் மூஞ்சே காட்டாம ஃபுல்லா மாஸ்க் போட்டு மறைச்சிருப்பா. அதனால இது தன்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அடுத்த ஈவென்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்காக இவனுக்கு மேக்கப் போட சொல்லிடுவான். ஆனா இப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் போன் பேசிட்டே உள்ள வருவான். என்னது உன்னை நாங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமா? இல்லையே, நீ எங்க கூட தானே கார்ல வந்த அப்படின்ட்டு அந்த உண்மையான மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இதனால அந்த அசிஸ்டன்ட் ஒரு மாதிரி குழம்பி போய் இப்ப நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் பேய் மாதிரி நம்ம ஹீரோக்கு மேக்கப் போட்டு வச்சிருப்பா. இதுலயே இங்க நிக்கிறது வேற யாரோ அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் இந்த வட்டம் நம்ம ஹீரோ பெருசாலாம் கோவப்பட மாட்டான். ஏன்னா ஏற்கனவே இவ தன்னோட உயிரை ஒரு தடவை காப்பாத்திருக்கா அப்படிங்கறனால ஜஸ்ட் இவன் வீட்டுல இருந்து மட்டும் துரத்தி விட்டுருவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஒரு மாதிரி மனசு கேட்காது. ஐயோ நம்ம இவன் கூடயே இருந்தா தானே இவனுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதான்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா அந்த பேய் பொண்ணு அவளோட பேய் பவர் வச்சு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு கதவை திறந்து விட்டுருவா. இப்போ வீட்டுக்குள்ள போன நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேலையா பண்ற விஷயமே அந்த தூக்கு மாத்திரை எல்லாத்தையுமே அப்படியே பாத்ரூம்ல போட்டு ஃபிளஷ் பண்ணி விட்டுருவா. ஏன்னா அவளுக்கு இன்னும் ஒரு பயம் இருக்கு, இந்த தூக்கு மாத்திரையால கூட அவன் சாவு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது எல்லாத்தையும் அவ கீழே போட்டுருவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா அந்த பேய் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பா. நான் கிரிம் ரிப்பரா இருக்கிறப்ப கூட அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், ஈஸியா அவனை காப்பாத்த முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப அவனை காப்பாத்துறது பெரும் பாடா இருக்கு. நான் எப்பப்பெல்லாம் அவனை காப்பாத்துறதுக்காக ரொம்ப க்ளோஸா அவன் கிட்ட நெருங்குறேனோ அப்பப்பெல்லாம் அவன் என்கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த பேய் ஃப்ரெண்ட் அவ கையை வச்சுட்டு சும்மா இல்லாம ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து அங்க இருக்கிற மிரர்ல we will always protect you ஊசு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருவா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிருவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் இந்த பாத்ரூம் சைடு வர மாதிரி இவளுக்கு தெரிஞ்சிருமா. அதனால வேவேமா டக்குன்னு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவா. ஆனா இவ கெட்ட நேரம் நம்ம ஹீரோ இப்ப ஸ்ட்ரெயிட்டா பாத்ரூமுக்கு போய் அந்த கண்ணாடியில எழுதிருந்த எல்லாத்தையும் பாத்துருவானா. சோ அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படிங்கறத அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கிற நாய்க்குட்டி இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கூட தானே இருந்திருக்கும். அது நம்ம ஹீரோயின் இங்க இருக்கிறத சென்ஸ் பண்ணி அப்படியே குலைக்க ஆரம்பிச்சிரும். இந்த சத்தம் கேட்டு கரெக்டா நம்ம ஹீரோவும் அவ ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கிட்ட வந்துருவான். சரி இவ வசமா மாட்ட போறா அப்படின்னு நினைச்சா இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாப்பானா. பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்குள்ள வந்தது. அதுக்கடுத்து அந்த டாக் எங்க குலைச்சிருமோன்னு சொல்லி பயந்துட்டு அந்த டாகோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பாத்துருவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அந்த டாக் எடுத்துட்டு அவ தங்கியிருக்க வீட்டுக்கு தான் வருவாளா. அங்க பார்த்தா இப்ப நிறைய குழந்தைங்க வெளியே விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோயினை பார்த்து பயப்படுவா. யாரா இந்த பொண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் கிரிம் ரிப்பரா இருக்கிறப்ப ஒரு பொண்ணு சாகர நிலைமைக்கு போயிட்டு திரும்பி உயிரோட வந்திருப்பாள் அந்த பொண்ணு. அவ நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே பயந்துகிட்டே என்ன திரும்பி நீங்க சாகடிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி பயந்தாப்புல கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உன்னை இப்போதைக்கு நான் கூட்டு போக மாட்டேன் அப்படிம்பாளா. சோ உடனே அந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினும் அதே இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் எப்படியும் நம்ம ஹீரோயினோட அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அழகா கீபோர்டு வாசித்துக்கிட்டு இருப்பா. அதுவும் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் போட்டு சாங்க தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த சாங்க நீ ப்ளே பண்றனாவே கண்டிப்பா நீ ஆரம்பத்துல இருந்து என்னோட ஃபேனா தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே பக்கத்துல வருவானா. இப்ப இவனை பார்த்த நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், இவன் என்னடா இங்க பண்றான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவகிட்ட சரி நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து என் நாயை திருடிட்டு போன அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அவ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஃபார் தி ரெக்கார்ட் நான் ஒன்னும் உங்க நாயை திருடல, நீங்க தான் அந்த நாயை திருடுனீங்க அப்படின்ட்டு கரெக்டா சொல்லிடுவாளா. இதை கேட்டுன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். பரவாயில்லையே உனக்கு எல்லா விஷயமும் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு, அப்போ நீ என்ன அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிருக்க போல அப்படிங்கிற மாதிரி அவன் ஜோவியரா நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிடுவா. இந்த 2 மாசத்துல உங்களுக்கு நிறைய ஆபத்து வர காத்திருக்கு, அதனால நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் உங்க பக்கத்துலயே இருந்து உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம ஏற்கனவே எமோஷன் இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம், இவ கூட சேர்ந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய எமோஷன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம லவ் சாங் எழுதிடலாமே அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிப்பான். அதனால இப்ப நம்ம ஹீரோ அப்படியே சரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் கூட சேர்ந்து சுத்தலாம், சோ இன்னில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாளைக்கு உன்னோட ஷெட்யூல் எல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் வெளியே போறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வாட்டிக்கு கேஷுவலா கிளம்பி போயிருவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கா என்னது அவன் என் கூட நாளைக்கு வெளியே வர போறானா அப்படிங்கிற மாதிரி தலையே சுத்த ஆரம்பிச்சிரும்.
அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இந்த விஷயம் எல்லாத்தையும் போய் அந்த பேய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாளா. அவ அப்படியே நம்ம ஹீரோயினை அழகா டிப் டாப்பா ரெடி பண்ணி இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூட வெளியே போறதுக்கு ரெடியாக்கி விட்டுருவா. ஆனா இவளை இப்ப இந்த கெட்டப்ல பார்த்தனியும் நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா வாயை பொழந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா கார்ல போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ போன் எல்லாம் கிஃப்ட் பண்ணுவான். அதுக்கடுத்து இப்ப 2 பேரும் சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போவாங்களா. அங்க நம்ம ஹீரோயின் எல்லா ரைடையும் என்ஜாய் பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுவான். இதை பார்த்து புரிஞ்சுட்ட நம்ம ஹீரோயின் சரி இனிமேல் ஹெவியான ரைட்லாம் வேணாம், சின்ன பிள்ளைங்க போற மாதிரி ஏதாவது ஸ்லோவா போற ரைட்ல போவோம் அப்படின்ட்டு இப்ப ஒரு ட்ரெயின்ல ஏறுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் குட்டி குழந்தை மாதிரி அந்த ரைடை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இதை பாக்குற நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் மேல அட்ராக்ட் ஆவான். அப்பன்னு பார்த்து தெரியாதனமா 2 பேரும் பக்கத்துல நெருங்கி வந்து உட்கார 2 பேரோட கையும் லைட்டா டச் ஆயிக்குமா. இதுல நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவு வெக்கம் வருதோ அதை விட அதிகமா நம்ம ஹீரோக்கு வெக்கம் வரும். அதாவது அவனை அறியாமையே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்குது போல. அதனால நம்ம ஹீரோ இப்ப எதை பத்தி யோசிக்காம டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட கையை இறுக்கமா பிடிச்சுக்குவான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல அப்படியே டோட்டலா ஆஃப் ஆயிருவா. ஆனா அப்ப எதர்ச்சியா நம்ம ஹீரோயின் அவ கைய பாக்குறப்ப அவ கையில இருந்து இன்னொரு ஸ்டார் மறைய ஆரம்பிச்சிரும். என்னன்னா நம்ம ஹீரோயினோட 2வது ஆசை தனக்கு பிடிச்ச பையனோட வெளியே டேட் போகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் இவ நம்ம ஹீரோ கூட வெளியே வந்திருக்காள். அதனால இந்த ஆசையும் நிறைவேறிச்சுட்டு 2வது ஸ்டார் இப்ப மறைஞ்சிரும். அதுக்கடுத்து இப்படி வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ வழக்கம் போல சாங் எழுதலான்ட்டு உட்காருவானா. ஆனா எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த வட்டம் நம்ம ஹீரோக்கு சூப்பர் ஐடியாஸா கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அவன் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து வெளியே சுத்துறதுதான். இதை புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ அடுத்து அப்படியே அந்த வாரம் பூரா நம்ம ஹீரோயின் கூட தான் வெளியே போய்கிட்டே இருப்பான். அப்ப அப்படிதான் ஒரு நாள் வெளியே போய்கிட்டு இருக்கப்ப இந்த டாய்ஸ் மிஷின் பாப்பாங்க. அதாவது காயின் போட்டு அதுக்குள்ள இருக்கிற டாய்ஸை கரெக்டா எடுக்கணும் அந்த கேம். இப்போ அதுல இருக்கிற 10 டாய்ஸ் கூட நம்ம ஹீரோவோட படம் போட்ட ஒரு நெக்லஸ் வேற உள்ள ஒண்ணு இருக்கும். சோ நம்ம ஹீரோயின் அதை எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணுவா. இதை பார்த்த நம்ம ஹீரோ நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்ட்டு அவன் ட்ரை பண்ணுவான். பார்த்தா அவனுக்கும் அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அதனால அப்படியே 2 பேரும் மும்மரமா அந்த கேம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயினோட வாட்ச்ல ஏதோ இண்டிகேட் பண்ணும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு இன்னும் 5 நிமிஷத்துல ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து சுத்தி முத்தி பாப்பாளா. பார்த்தா இவங்க நின்று இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு பேனர் இருக்கும். அது கொஞ்சம் லூசா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுதான் இவங்க மேல விழுக போகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. அதனால நம்ம ஹீரோ கிட்ட நம்ம இங்க இருந்து விளையாண்டது போதும், லேட் ஆச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவா. ஆனா அவனா இல்ல நான் இதுல இருந்து ஏதாவது ஒரு பொம்மையான எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ட்டு அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோயின் பாப்பா இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு இப்ப டக்குன்ட்டு அவ அந்த கேம் விளையாண்டு அங்க இருக்கிற ஒரு குட்டி ராபிட் பொம்மையை கரெக்டா எடுத்துருவா. இப்போ இதை எடுத்து வேமா அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பா. பார்த்தா கரெக்டா அந்த பேனர் இவ்வளவு நேரம் இவங்க நின்னுகிட்டு இருந்த இடத்துலயே வந்து விழுந்துரும். நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து நீ ஆடி போயிரும். ஜஸ்ட் மிஸ் விட்டா சோழியே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்ததையும் அதுல இருந்து நம்ம ஹீரோவை இவ காப்பாத்தினதையும் அந்த சீனியர் ஆபீசர் கிம்ங்கிற கிரிம் ரீப்பர் அங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். சோ இத பத்தி அந்த கிம் போய் அந்த மேனேஜர் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பான். நீங்க அவளை திரும்பி உயிரோடி அனுப்பிச்சிருக்க கூடாது. இப்ப பாருங்க அவ ஊசுவோட உயிரை எடுக்கவே விட மாட்டேங்கிறா, ஏதான் பண்ணி காப்பாத்திடுறா. இப்படியே போச்சுன்னா இன்னும் 2 மாசத்துக்குள்ள ஊசுவோட சாவு நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த கிம் பேசிக்கிட்டு இருப்பானா. ஆனா அதுக்கு அந்த மேனேஜர் இப்ப அப்படியே அதான் இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்களே, பொறுத்து இருந்து பாப்போம். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள என்டர் ஆயிட்டோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் கொடுக்காது, கெட்ட விஷயங்களும் சேர்த்தே கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குதர்க்கமா பேசுவான். சோ இந்த கிரிம் ரீப்பர் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நம்ம ஹீரோ 2 மாசத்துக்குள்ள செத்துருவானா இல்ல நம்ம ஹீரோயின் காப்பாத்திருவாளா, அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ ஹீரோயின்குள்ள இருக்கிற லவ் எப்படிலாம் டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.